வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என் லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுத்துச்சு, என்னோடய ரியல் ஸ்டோரியை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நார்மலான ஜாபில் ஸ்லோவான ஒரு லைஃப். எக்ஸாம்பிளுக்கு மணி ஷார்ட்டேஜ், பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் எனக்கு இருக்காது. ட்ரீம்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸோட ப்ரெஷரோட நான் அந்த ஜாபை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னோடய வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷனில் என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதை நான் எப்போவுமே நான் கொடுத்துட்ருப்பேன். ஆனால் டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷனோட அந்த ஃபுல் டேவும் ஒரு மெஷின் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறத நான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உணர ஆரம்பிக்கிறேன். என்னோடய கனவுகள்லாம் பிக், ரொம்ப பெரிய விஷயங்கள். அப்போது அந்த நார்மலான ஒரு லைஃப்பை என்னால் வாழ முடியாமல் உள்ளேருந்து ஒரு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு உந்து சக்தி. அது என்ன அப்படின்னா, இது எனக்கானது இல்லை, என்னோடய கனவுகளுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட கனவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன். இது எதனால் அப்படின்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சீக்ரெட் புக். அந்த சீக்ரெட் புக் என் வாழ்க்கையை மாற்றிருச்சு. அது எப்படிங்க ஒரு புக் வந்தோடனே என் லைஃப் மாறும் அப்படின்னா, உண்மை. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன். இது எப்படி மாற்றும் லைஃப்பை அப்படின்னா, எல்லாரும் மாறிட மாட்டாங்களா? அதை தேடி ஓடி எல்லாரும் நிறையா பணம் சம்பாரிச்சிட மாட்டாங்களா? எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கனவுகளை அட்ராக்ட் பண்ணி வாழ்ந்துட மாட்டாங்களா? ஏன் எல்லாரும் வாழலை? இந்த புக் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத தான் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஸோ அவங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம், உனக்கு இது வேணும்னு நினச்ச, உன் வாழ்க்கையில் இது உன்னோட கனவுகள் நிறைவேறணும்னு நீ நினச்சேன்னா இது உனக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் கேட்ட டவுட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் நடக்கணும்னு நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேங்க, ஆனால் நான் வேணும்னு நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் ஏன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், உனக்கு யூனிவர்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை தான் அது தள்ளி வச்சுருக்கும். உன்னோட கனவுகள் அதுக்கு மேட்ச் ஆகாத விஷயமா அது இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே அதுதான் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அட்ராக்ட் பண்ண விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி ஏன் பார்க்கக்கூடாதுன்னு நான் இறங்கினது தான் சீக்ரெட் புக்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து என்னோடய கோல்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறத நான் அதை எழுதி பார்க்க ஆரம்பித்தேன். என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்கிரிப்டிங் 555ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டிங் மெத்தட். அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் எழுதி நான் அந்த உணர்வு நிலையை கொண்டு ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் என் லைஃப்பில் நுழைய ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட் வர எல்லாருக்கும் ஏன் தெரியக்கூடாது, அவங்க வாழ்க்கை ஏன் மாறக்கூடாது அப்படிங்கிறத நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு, இருட்டில் நான் சும்மா பார்த்துட்ருக்கேன். நான் அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிரபஞ்சம் நமக்கு உள்ளுணர்வாக என்ன சொல்லுதோ அதுதான் பிரபஞ்ச சக்தி. ஸோ நான் அதை உணர ஆரம்பிக்கிறேன். என்னோடய ஆழ் மனது சொல்கிறத, அதில் யூனிவர்ஸ் என்கிட்ட சொல்கிறதா நான் நம்புகிறேன். அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், எல்லாருக்கும் அது கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஆழ் மனதை மட்டும் மாற்றினாலே நம்ம வாழ்க்கை மாறுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு சின்ன டெக்னிக் தெரியாமல் தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இது மாறுச்சு அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையும் மாறும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த நேம் இல்லை, சக்ஸஸ் கோச் மேனகா இல்லை, வேறு ஒரு நேமில் நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய
கருத்துக்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த டைமில் எனக்கு தேவைப்பட்டது கரெக்டான ஒரு கைடன்ஸோட இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. இந்த விஷயத்த நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நான் கரெக்டான லைஃப் கோச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட மக்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். இன்னும் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து லைஃப் கோச் அப்படிங்கிறது கோச்சிங் மட்டும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணினா பத்தாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அது ரிலேட்டடான விஷயங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சுது, எனக்கு காட்ட ஆரம்பிச்சுது யூனிவர்ஸ். ஸோ நான் அப்போ வந்து தெரப்பிஸ்ட்காக படித்தேன். இட் மீன்ஸ் இப்போ நீங்கள் உள்ளே வராங்க, மக்கள் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட ஆழ் மனது என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் கோர்ஸ்குள்ளேயே கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு தேவைப்பட்ட அடுத்த கோர்ஸையும் நான் சர்டிஃபிகேஷனோட படித்தேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கிளைண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை, கிளைண்ட்ஸ் வராங்க அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தேடி படிக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பயிற்சிக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமையும் நான் படித்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் படித்தா பத்தாது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் என்னோட கோர்ஸ் அப்டேட் பண்ணி இப்போ வர எல்லாருக்கும் யார் ஒருத்தருக்கு 65 டேஸில் ரிசல்ட்ஸ் வந்ததோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 30 டேஸில் எப்படி ரிசல்ட் கொண்டு வரணும், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வரவங்களுக்கு நான் கொடுக்கறது 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே நல்ல ரிசல்ட்ஸை அவங்களால எடுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரிமைனிங் டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண கோல் சீக்கிரமாக நிறைவேறிடுது. அப்போ அடுத்து அப்கிரேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 100 டேஸில் எதிர்பார்த்த ரிசல்ட் 3 வீக்ஸில் வரும்போது அடுத்த அப்கிரேட்காக அவங்கள நான் கோச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேனகா அப்படிங்கிறன்னா என் வாழ்க்கையில் இதுவே எனக்கு போதும், இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு பாஸ் மார்க் வாங்க வச்சா போதும், அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதோட நிறுத்தாமல் நான் வெளியில் வந்தேன். ஏன்னா என் மனசு சொல்லிச்சு என்னோட கனவுகள் எல்லாம் மக்களோட மகிழ்ச்சி, மக்களோட கனவுகளை நிறைவேற்றுறதா இருக்கணும். ஏன்னா என்னோட கனவு அதுவாக இருந்தது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே உங்கள் லைஃப் மாறிடும். சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் பாசிட்டிவாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கான ப்ரொஃபஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கனவுகள் எல்லாம் உங்களை தேடி வரும். அது எந்த வேலையாக இருந்தாலும் முழுசாக உங்களை கொடுங்க. டெய்லியும் தேங்க் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க நல்ல விஷயங்களுக்காக தேங்க் பண்ணுங்கள். அது உங்கள் கனவுகளை நீங்கள் சீக்கிரமாக அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கு நன்றியோடு இருக்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இன்றைக்கி சக்ஸஸ் கோச் மேனகாவா உங்கள் முன்னாடி இருக்கேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேனகாவில் இருந்து. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். லைஃப் கம்ப்ளீட் சேஞ்ச் கொடுக்கும். உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.